இது ஃப்ரைடே ஈவினிங். கொஞ்சம் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தால் மாதிரி வீட்டில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் அவரும் நானும் சேர்ந்து பண்ணுவோம். ஏன்னா வீட்டில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு அப்படியே இருப்போம். ஸோ அன்னைக்கு ஈவினிங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவருக்கு எப்போவுமே இந்த ஷூ மேலே பயங்கர கிரேஸு. ஸோ ஆஃபர் போத்திருப்பார் போல், அதை பார்த்து ஆர்டர் பண்ணிட்டாரு. வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியல அந்த அத்திரைக்கா குவாலிட்டி வந்து ஒர்த் இல்லைன்னு. வரும்போது பாப்பா தம்பிக்கு எனக்கெல்லாம் அப்படியே குல்ஃபி ஐஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஜாலியாக ஈவினிங் வந்து சாப்பிட்ருந்தோம். இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டாலே அவர் அதிகமாக சாப்பிட்ற விட ஜூஸ் தான் அதையும் குடிப்பார். ஸோ கிச்சனில் அப்படியே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் க்ரோசரி ஐட்டம் இல்லை, அதை அப்படியே ரீஃபில் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதத்துக்கு க்ரோசரி ஐட்டம் எதுவும் வந்து நான் வாங்கலை. ஏன்னா ஊருக்கு போகிறதுனால எல்லாமே இருக்கிறதுல காலி பண்ணிட்டு போகலாங்கிற பிளான். இன்றைக்கி ஸ்பெஷலாக பாசிப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய், உப்பெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துகிட்டு மிக்சியில் அதை நல்லா ஃபில்டர் பண்ணி அது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை வந்து போட்டுக்கலாம். எங்கிட்ட இல்லை, அதனால சக்கரை கொஞ்சம் ஐஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு நல்லா எடுத்தோன்னா இந்த வெயிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜூஸ் குடிக்கிறதுக்கு.